ஆக மொத்தத்துல முத்துக்குமரன் அவர்கள் பெட்டியை எடுக்காம வீட்டுக்குள்ள வர முடியாம இருக்கிற வரைக்கும் இந்த டாஸ்க பிக் பாஸ் வந்து நிப்பாட்ட மாட்டார் போல இருக்கு அப்படின்ற மாதிரி வருகின்ற தகவல்களை பார்க்கக்குள்ள தெரியுது. சரி, முத்துக்குமரன் அவர்கள் 7 லட்சம் அது என்ன விடயம் அப்படின்றது. அடுத்தது வந்து முத்துக்குமரன் அவர்கள் இப்படி பண்ண காரணம், அதாவது பெட்டி இப்ப மஞ்சரி உள்ளுக்குள்ள வந்து சொன்னாங்க, உன்னை வந்து வெளியில அனுப்பத்தான் இந்த திட்டம், நீ வந்து இப்படி பண்ணாத அப்படின்னாலும் முத்துக்குமரன் அவர்களுடைய பதில், அதற்கு வந்து மக்களோட கருத்து, என்னுடைய கருத்து. அடுத்தது வந்து இன்னைக்கு நடந்த நாடகம், இன்னைக்கு நைட்டு நடக்க இருக்க நாடகம், இதை பத்தி ஒரு பார்வை உண்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெட்டி விடயம் வந்து எனக்கு சத்தியமா டவுட்டா பயங்கரமான ஒரு இதா இருக்கு. ஏன்னா இப்ப வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் போயிட்டாங்க. ஜாக்லின் போனதுக்கு அப்புறம் முத்து, ராயன், விஷால், பவித்ரா, இந்த PR சௌந்தர்யா 5 பேரு. ஸோ அப்போ எப்படியுமே இதுவரைக்கும் நடந்த பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் நடந்த நம்ம தமிழ் பிக் பாஸ்லையும் சரி, நான் பார்த்த மீதி 8 தெலுங்கு சீசன்ஸ், அது 6 மலையாள சீசன்லையும் சரி, இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதில் வந்து 5 பேர் இருப்பாங்க. இதுதான் வழக்கம். சரி, அந்த 5ன்றது ஒரு டாப் 5, அது வந்து அந்த கடைசி வாரம் இருக்கணும்ன்றது ஒரு வழக்கம். சரிங்களா? இந்த வாட்டி என்ன பண்ண போறாங்க அப்படின்றது எனக்கு கொஸ்டின் மார்க்கு. ஏன் அப்படின்னா இந்த பிக் பாஸ் வந்து மீண்டும் பெட்டி விளையாட்டை வந்து தொடர்கின்றார் அப்படின்னு இப்ப சோசியல் மீடியாவில் சில பேர் சொல்லி கொண்டிருக்காங்க. முத்துக்குமரன் அவர்கள் வந்து 7 லட்சம் எடுத்தார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எனக்கு ஒபிஷியலி யார்கிட்ட இருந்து தகவல் வரல. சரிங்களா? ஆனா பிக் பாஸ் அப்படி பண்ண மாட்டார் அப்படின்னு என்னால அடிச்சு சொல்ல முடியல. ஏன்னா இந்த வாட்டி பிக் பாஸ் என்ன இது சௌந்தர்யா பைத்தியம் பிடிச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. காசு எதுவும் பண்ணுமில்ல. இப்ப கேள்விப்பட்டேன் சௌந்தர்யாவுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் நிறைய பேர் இருக்காங்களாம் உள்ளுக்குள்ள. இவனுங்க என்ன மனநிலையில இருக்காங்க அப்படின்றது எனக்கு சத்தியமா, அதாவது மக்களிடமிருந்து மக்களுக்கு முத்துவோட வெற்றியை தடுக்கணும்னா இதுதான் அவங்களுக்கு ஒரே ஒரு வழி. முத்துவா இந்த டாஸ்க்ல தோக்குற மாதிரி ஏதாவது பண்ணணும். அப்ப அதுக்காக இவனுங்க இப்படியே நிப்பாட்டம் பண்ணுவாங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் இவனுங்க இந்த டாஸ்கை கண்டினியூ பண்ண சான்சஸ் இருக்கு. ஆனாலும் என்னுடைய சைட்ல இருந்து ஒபிஷியலி அப்டேட் வரல. முத்துக்குமரன் 7 லட்சம் எடுத்தார். முத்துக்குமரன் அவர்கள் இந்த பட்டி டாஸ்க்ல அவர் திரும்பவும் பார்ட்டிசிபேட் பண்ணாரு அப்படின்னு இப்ப வரைக்கும் என்னுடைய சைட்டுக்கு எனக்கு யாரிடம் இருந்து அப்டேட் வரல. சரிங்களா? அப்படி வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா எனக்கு நைட்டுக்குள்ள சொல்லிடுறேன். இது வரைக்கும் முத்துக்குமரன் அவர்கள் இந்த பெட்டி டாஸ்க்ல கலந்துக்கிட்டு எடுத்தது 50,000 ரூபாய். சரிங்களா? அந்த பெட்டி முதலாவது ரவுண்டு. அதுக்கப்புறம் அவர் ரங்கேல் அப்படின்றதான் என்னுடைய சைட் வர்ற அப்டேட். சரி, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாரும் சொல்றாங்க முத்து நீ இது இந்த டாஸ்க் பண்ணாத, இதை பண்ணாத. அப்ப முத்து அவர்கள் சொல்றாங்க இது ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்காது, ஸோ நான் வந்து பண்றேன் அப்படின்னு. எனக்கு முத்துக்குமரன் அவர்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, எனக்கு முத்துக்குமரன் அவர்கள் மட்டும் இல்ல, நான் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே அவங்க யாரு என்ன அவங்களுடைய ஒண்ணுமே தெரியாம தான் நம்ம முதல் நாள்ல இவர் தான் வின்னர்னு சொல்லுவேன். ஆனா எனக்கு ஒருத்தங்களை பிடிக்குதுன்னா இப்ப என்கிட்ட இருக்கிற என்னென்ன கேரக்டர், என்னென்ன குணாதிசயங்கள் அவங்ககிட்ட இருக்குமோ போக போக நான் அதை வந்து பார்ப்பேன். ஆனா அதெல்லாம் தெரிய முதலே நான் அவங்கள பார்த்து அவங்கள விரும்பி இவங்கள வின்னர்னு சொல்லிடுவேன். ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜ், ஒருத்தருடைய பேச்சு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற மாதிரி எனக்கு தோணும். இந்த 4 வருடங்கள் 4 சீசன் நான் ரிவ்யூ பண்ணிக்க முதல் நாள் இவர் தான் வின்னர்னு சரியா சொல்ல அதுதான் காரணம். எனக்கு முத்துக்கிட்ட பிடிச்சது அவருடைய தன்னம்பிக்கை, அந்த கான்பிடன்ஸ். இது என்கிட்ட நிறைய இருக்கு. முதலாவது நாள் இவர் தான் வின்னர்னு நான் அடிச்சு சொல்றேன். இல்லைன்னா என் சேனலை டிலீட் பண்றேன்னு சொல்ல காரணம் அந்த கான்பிடன்ட் முத்துக்கிட்ட இருக்கு. இன்னொன்னு எனக்கு முத்துக்குமரனோட பதில சொல்றது என்னன்னா, இந்த வாய்ப்பெல்லாம் ஈஸியா கிடைக்காது. முத்துக்குமரன் போன்ற ஆட்கள், அதாவது மிடில் கிளாஸ், அவங்க அம்மாவோட இன்டர்வியூ பாத்தீங்களா? இப்ப ரீசெண்டா வசந்த் அப்படின்றவர் நினைக்கிறேன், அவரோட இதுல போட்டிருக்காரு அவங்க அம்மாவோட இது. முத்துக்குமரன் என்ற பெயர் இப்ப இவ்வளவு கோடி பேருக்கு தெரிய காரணம் முத்துக்குமரனோட உழைப்பு மட்டுமே. அவரோட டிராவலிங்கு கூட அவர் தான் காசு ஏர்ன் பண்ணியிருக்காரு. தன்னைத்தானே செதுக்கிய மனிதன் முத்துக்குமரன். அப்ப வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒருத்தங்க எவ்வளவு தூரம் அந்த வாய்ப்பை தந்தவங்களுக்கு உண்மையா இருப்பாங்களோ, அந்த ஷோவுக்கு உண்மையா இருப்பாங்களோ, அதுதான் முத்து. சரியா? இது வந்து முத்து இடத்துல இருந்தா தான் தெரியும்
அந்த வாய்ப்போட அருமை. முத்து இப்படி பண்றாருல்ல, பிக் பாஸ் சொன்னா நான் பண்றேன், பிக் பாஸ் சேதுவண்ணா சொன்னா நான் கேட்கிறேன் சேதுவண்ணா. ஏன்னா இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காது, ஈஸியா கிடைக்காது. பிக் பாஸ்ன்றது ஒருத்தருடைய வாழ்க்கைய இப்படின்றதுக்குள்ள மாத்தும். அது பல பேருக்கு அந்த அருமை தெரியுது இல்ல. பல பேர் பிக் பாஸ்க்குள்ள போனாங்க, வெளியில வந்து பிக் பாஸ் ஒன்றும் பண்ணலப்பா. இப்ப இந்த காலத்துல சொல்றாங்க, இந்த காலத்துல சொல்றானுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் நீ ஒரு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கெஸ்டா போனா கூட உன்னோட வாழ்க்கையை வந்து இப்படி மாற்ற முடியும். இது இருந்துச்சுன்னா காணும். இப்ப டெக்னாலஜியில நம்மளுடைய முகம் நம்மளை காமிக்கிறதா பல பேருக்கு ஒரு பெரியது ஒரு கொஸ்டின் மார்க். எப்படி காமிக்கிறது, எப்படி நம்மளுடைய டேலண்ட கொண்டு போறதுன்னு அதை வந்து பிக் பாஸ் ஒரு நாள்ல பண்ணும். அதுக்கப்புறம் வெளியில வந்து இருக்கிற டெக்னாலஜி, போனு, சோசியல் மீடியா, அதை வச்சு நம்ம உழைச்சிக்கலாம், நம்ம பிழைச்சிக்கலாம், நம்ம திறமைய காமிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாய்ப்புகள் வரும், இல்ல நம்ம வாய்ப்புகளை வர வச்சுக்கலாம், இல்ல நம்மளே அந்த வாய்ப்பா மாறலாம். அப்ப இதெல்லாம் தெரிந்த ஒரு இளைஞர் தான் முத்து. அப்ப அந்த பிக் பாஸோட பிளாட்ஃபார்ம், அந்த அருமை அவருக்கு தெரியும். அப்ப ஒருத்தங்க எனக்கு வாய்ப்பு தந்திருக்காங்க, என்னை நம்பி இத்தனை பேர் பாக்குறாங்க. அப்ப ஒருத்தங்க சொல்லைக்குள்ள நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்துறேன், அவங்களுக்கு உண்மையா இருக்கேன். இது எல்லாத்தையும் விட இந்த முத்துக்குமரன் நம்புறான், நான் என்னால முடியும்னு நம்புறான். அதுக்கு நான் சல்யூட் பண்றேன் முத்து. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் எடுக்கிற முடிவுகள் கரெக்ட் தான். 30 மீட்டர்ல 15 மீட்டர்ல முத்து காசுக்காக ஓட போவில்ல. அவர் எனக்கு ஒருத்தர் வாய்ப்பு தந்தார்ல, அவர் சொல்றாரு சரி நான் பண்றேன், நான் என்ன நம்புறேன், நான் ஜெயிப்பேன். இல்ல ரெண்டு விடியும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒன்னு அந்த ஷோக்கு கொடுத்தவங்களுக்கு அவர் உண்மையா இருக்காரு, இன்னொன்னு அவருக்கு உண்மையா இருக்காரு, அவரை நம்புறாரு. இது ரெண்டுமே வந்து போதும், சரிங்களா? இந்த நம்பிக்கை தான் முத்துவ வந்து இத்தனை பணம் படைத்த முதலைகளுக்கு மத்தியிலும் அவங்களுடைய சதிகளை மீறி முத்துக்குமரன் ஒரு சூரியனை ஒழிக்க காரணம் முத்துவோட இந்த தன்னம்பிக்கை. இது அவர்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த ஷோ மட்டும் இல்ல, அவருடைய ஆயுசு ஃபுல்லாவையும் எவனாலையும் அவரை வீழ்த்த முடியாது, சரியா? அது நான் முத்து அவர்களிடம் இன்னும் எனக்கு கத்துக்கிட்டது. எனக்குள்ளே அந்த நெருப்பு இருக்கு, அந்த நெருப்புல முத்துக்கிட்ட எடுத்த எண்ணெயை வந்து நான் ஊத்தி இன்னும் எரிய வச்சிருக்கேன். அது தரமான ஒரு பாடம், சரியா? ஓகே, சரி. அடுத்தது இந்த பிஆர் அக்காவோட கேடுகட்ட நாடகம் எத்தனை பேர் பாத்தீங்க? அந்த அம்மா முதலை மைண்ட்ல முடிவு பண்ணிட்டு நான் பெட்டி அடிக்க போக மாட்டேன்னு. ஆனா முத்து எவ்வளவு அழகா படிப்பிச்சாரு, ராயன் எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறான், ஜெஃப்ரி எப்படி ஓடணும்னு சொல்லி கொடுக்குறான், பவித்ரா அவ்வளவு அழகா அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா இதுல மண்டைக்குள்ளே இது தெரியும், இந்த ராணப் பண்ணுவார்ல ஏதாவது அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணணும்னு. முத்து ஒரு வீக்கெண்ட் சொல்லியிருப்பாரு, இந்த 3 வேளை சாப்பாடு வேணுமா, அட்டென்ஷன் சீக்கிங் வேணுமா அப்படின்னா அட்டென்ஷன் சீக்கிங்க சாய்ஸ் பண்ற நபர்கள்லாம் சௌந்தர்யாவும் ராணவும் அப்படின்னு, சரியா? அதே தான். இப்ப 5 பேர், அது 6 பேர், அதுல வீட்டுக்குள்ள இருந்த அந்த 5 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த அம்மா மட்டும் போயிட்டு அப்படியே திரும்பி வரும். அப்ப இதுல 6 காகம், அதுல 5 கருப்பு காகம், ஒரு வெள்ளைக்காகம். அப்ப மக்கள் எதை பத்தி பேசுவாங்க, பாத்தியா வெள்ளைக்காகம் அப்படின்னு. அப்ப இதுக்கு இந்த அட்டென்ஷன் சீக்கிங் தான் வேணும் இந்த சௌந்தர்யாவுக்கு. இதுதான் உழைப்புக்கும் இன்ஃபுளுன்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம். முத்துக்குமரன் தன்னுடைய திறமை அதை காமித்தாரு, ஒரு சான்ஸ் கிடைச்சது, அப்ப அவருடைய உழைப்பை போடுறாரு. இது சௌந்தர்யா காசை கொடுத்து ஒரு வாய்ப்பை எடுத்தது, அப்ப அதுக்கு அந்த வாய்ப்போட அருமையும் தெரியாது, உழைப்பாளிகளோட அருமையும் தெரியாது. சௌந்தர்யா போன்ற நபர்களை சப்போர்ட் பண்றவங்களாம் அதை போலதான் இருப்பாங்க. வேற ஒண்ணுமே சொல்ல எனக்கு தெரியல. மக்களே, முத்துக்குமரனின் வெற்றி ஒட்டுமொத்த உலக மக்களின் வெற்றி. முத்துக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க. நன்றி.